Hello friends, Poor Charlie's Almanacல டேக்அவே நம்பர் 5. ஸோ டேக்அவே நம்பர் 4ல இன்வெர்ட் ஆல்வேஸ் இன்வெர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டிப்ரிவல் சூப்பர் ரியாக்ஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு காக்னிட்டிவ் பயாஸ், அதாவது மென்டல் ஷார்ட்கட். இந்த டிப்ரிவல் சூப்பர் ரியாக்ஷன் சிண்ட்ரோமை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நிலமையில இருக்கு. அது திடீர்னு கிடைக்காம போயிருது. அப்போ வந்து நம்ம ரொம்ப அதிகமா ஒரு ரியாக்ஷன் குடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த காக்னிட்டிவ் பயாஸ். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு நல்ல பே ஹைக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு மேனேஜர் ப்ராமிஸ் பண்றாரு உங்களுக்கு. ஆனா அது உங்களுக்கு கிடைக்காதப்போ, நீங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் ரியாக்ட் பண்ணுவீங்க. என்னடா அப்படின்னு நம்ம நெனச்சோம், ஆனா கிடைக்கலையே அந்த மாரி. ஸோ அந்த இடத்துல ஒரு சூப்பர் ரியாக்ஷன் நடக்கும். நீங்க அதனால ஓவர் ரியாக்ட் ஆயி ஏதாவது பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் பேசிக்கா இந்த சூப்பர் ரியாக்ஷன் சிண்ட்ரோமோட ஐடியா. இது ஸ்டாக் மார்க்கெட்ல பீப்பிளோட பிஹேவியர்ல எந்தெந்த மாரிலாம் அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு கடன் வாங்கிர்றோம். அந்த கடன வாங்கிட்டு நம்ம திருப்பி கட்ட முடியாம ஆயிடுது. அப்போ வந்து நமக்கு பிரஷர் ஆகுது. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? சூப்பர் ரியாக்ட் பண்ணி இன்னொரு கடன் வாங்குறோம். ஸோ இந்த மிஸ்டேக்க இது ரிசால்வ் பண்றதுக்கு இன்னொரு மிஸ்டேக் பண்றோம். இதே தான் இப்போ ட்ரேட் பண்றவங்க இன்ட்ராடேல எக்ஸாம்பிள்க்கு ஒரு 5,000 லாஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, திருப்பி இன்னொரு 5,000 குடுத்து அந்த சூப்பர் ரியாக்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த சூப்பர் ரியாக்ஷன்ங்கிற ஒரு டேர்ம் நமக்கு கரெக்ட்டா ஃபிட் ஆகுது. அதே தான் இன்வெஸ்டிங்லயுமே கூட. இப்போ ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்கிர்றோம். வாங்கிட்டு அது 30% 40% இறங்கிருது. நமக்கு தெரியுது நம்ம பண்ணது மிஸ்டேக் தான்ட்டு. நம்ம என்ன பண்ணோம், அதுலருந்து லாஸ கட் பண்ணி வெளிய போனோம். ஆனா சூப்பர் ரியாக்ஷனா என்ன பண்றோம் நம்ம, அந்த ஸ்டாக்க இன்னும் அக்குமுலேட் பண்ணி, நம்ம அதோட ஆவரேஜ் பிரைஸ கம்மி பண்ணி, திருப்பி அந்த பாசிட்டிவ் வந்தோனே விப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு டிப்ரிவல் சூப்பர் ரியாக்ஷன் சிண்ட்ரோம்க்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாரி நேரத்துல நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு சார்லி மங்கர் சொல்றார்ன்னா, ஸோ லாஜிக்கலா திங்க் பண்றது தான் இங்க நம்மள காப்பாத்தும். ஸோ கிரவுண்டடா இருக்கணும். அந்த சூப்பர் ரியாக்ஷன் பண்ற அந்த டைம நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி போடணும். இல்லன்னா அத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட், பார்ட்னர் யாராவது இருக்கணும். அந்த மாரி நம்ம சார்லி மங்கல் சொல்றாரு. ஸோ இத பத்தி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆர்டிகிள்ஸ் நமக்கு நெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதையும் நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.